நெருப்புனா சுடுன்னு தெரியுதுல, அப்ப பொட்டப்பிள்ளைய தொட்டா அவனுக்கு மரணம்னு தெரியணும். அரபு நாடுகள்லாம் வெட்டுறானா, பொட்டப்பிள்ளைய தொட்டுட்டானா, குழந்தைய தொட்டா கொல்றானா, உடனே கொல்றானா. இங்க ஏயா பண்ண மாட்டேங்கிறீங்க? மறுபடியும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறக்கூடாதா? இந்த பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்க கூடாதா? சின்ன பச்சை குழந்தையில என்னடா உங்களுக்கு காவம் தெரியுது? நெருப்புனா சுடுன்னு தெரியுதுனால தானே பத்த வச்சோம்னா அத்தனை பேர் வந்துட்டீங்க. இப்ப அது ஒரு பொட்டப்பிள்ளைய தொட்டா கொல்லுவான்னு தெரிஞ்ச அவன் தொடுவானா? ஏயா மாற மாட்டேங்கிறீங்க? நல்ல கவர்மெண்டா வாங்கயா, மாத்தி ஓட்டு போட்டதான் மிச்சம். குற்றங்கள் அதிகரிக்கும் போது பரவலா அது பற்றி தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் நடைபெறுகின்ற பொழுது சொல்வாங்க, இதுக்கெல்லாம் அரபு நாட்டு சட்டம் இந்தியாவில் வர வேண்டும், சவுதியின் சட்டம் இங்கே வர வேண்டும் என்று சொல்வார்கள். அது என்ன அரபு நாட்டு சட்டம்? அரபு நாட்டு சட்டம் என்று இவர்கள் எதை சொல்கிறார்களோ அது அந்த நாடு கண்டுபிடித்ததா? திருக்குரானில் மனித குலத்திற்கே வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் வழங்கிய இறை வேதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன சட்டம். இந்த தண்டனை அமுல்படுத்தப்பட்டால் மக்கள் மத்தியில் ஒழுக்கம் தலை தோங்குமா இல்லையா? எவனுக்காவது அடுத்த பெண்ணை கற்பழிக்க வேண்டும் என்கிற உணர்வு